வணக்கம் நண்பர்களே. அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், ஒரு நாள் நமக்கு போகாத மாதிரியே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி வேணாலும் நைந்து கொடுத்து போகிற மாதிரி அந்த நாளில் இருந்தாலும் சில நாள் உங்களுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கிறதுக்கு காரணமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்புகள் தான். கிரகங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி அந்த நாளில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த நாளில் அதிர்ஷ்டம், ஆபத்து, கடுப்பு எல்லாமே சொல்லலாம். நீங்கள் நைந்து கொடுத்து போனாலும் போகாமல் இருந்தாலும் அந்த நாளில் கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக அந்த நாள் அமையும். அதே நாள் உங்களுக்கு கடுப்பாகவும் இருக்க காரணம் கிரகங்கள் தான். ஸோ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிரகங்களை சாதாரணமாக எடை போட முடியாது. ஒரு சில நாள் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் ஆபத்து தர மாதிரி இருக்கும். அந்த வகையில் இப்போ ஜூன் மாதங்கிற 5வது மாதம் முடிந்து 6வது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூனில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அதில் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பெரிய சம்பவங்கள் உங்களுக்கு கிரகங்களால் நடக்க காத்திருக்கு இந்த ஜூன் மாதத்தில். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் நான் சொல்வதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற அந்த விவரத்தை கொடுத்துட்றேன். அதை முதல்ல விவரமாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு கிரக அமைப்புகளோடு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிற விரிவான பலன்களை அதிரடியாக சொல்ல போகிறேன். இந்த விரிவான பலன்களில் உங்களுக்கு பணம் சேருமா, சண்டை சச்சரவுகள் தீருமா, இந்த மாதிரி முக்கிய விஷயங்களையும் விவரமாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கோ, நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதோடு வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் இதிலெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனம் கடக ராசிலையும் செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்திலையும் சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி இந்த முக்கியமான கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் நிறைய இருக்கிறதோட அடிப்படையில் 12 ராசிக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய பலன் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பலன்கள் தான். சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸோ மேசம் முதல் மீன வரையும் 12 ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும். அதில் உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல பொது பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு டீப்பாக பலன்களை பார்க்கலாம். ஸோ பொது பலன் வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்குன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. வேலையில் மேல் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அதோடு வேலையில் நல்ல பலன் கிடைக்கும், மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை தேடக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. வேலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதல் வருமானமும் உங்களுக்கு வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் முடிவெடுக்கும் போது பார்த்து எடுங்க. காதல் உறவில் தவறான புரிதல் ஏற்படலாம். குடும்பத்தினர் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். அதனால் காதலை இப்போதைக்கு தெரியப்படுத்தாமல் மறைச்சி வைக்கிறது தான் உங்கள் ராசிக்கு நல்லது. அதுவும் மாதத்தில் நடுப்பகுதியில் விஷயங்கள் சரியாகும். நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க.
மாத இறுதியில் வாழ்க்கையில் முன்னேற நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் வாய்ப்புகள் கிடைத்தாலும் எதிரிகள் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இது நல்ல நேரம். குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி உங்களோட ராசிக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோடு பயணம் மேற்கொண்டிங்கன்னா அந்த பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன்கள் பொதுவாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பொதுவாகவே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இன்னும் டீப்பாக உங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். டீப்பாக என்னென்ன பலன் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சுக்கரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு டீப்பாக பலன்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய தனுசு ராசினராக இருக்கக்கூடிய நீங்கள் நேர்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் என்பது கண்டிப்பாக உங்களை சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் இனி நன்மைகள் உண்டாகும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும். கிரக சேர்க்கைகள் எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும். அதோடு படம் வருவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். ஸோ நீண்ட நாட்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தீர்வுங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பொழுத மகிழ்ச்சியாக கழித்துக்குங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க. வியாபாரத்தில் சக்ஸஸ் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இந்த மாதம் காண்பீங்க. அதோடு மேல் அதிகாரிகளால் நன்மை உங்களுக்கு ஏற்படும். அதனால் உங்களுடைய உத்தியோகத்தில் பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கவலைப்படவும் அவசியம் இல்லை. பெண்களுக்கு கூட காரியங்கள் துணிச்சலாக செய்தீங்கன்னா முடித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நடந்து முடியும். தனுசு ராசிக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள். இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. என்ன நண்பர்களே, அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நான் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.